ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கிறீர்களா ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு சொல்லி? உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாம் ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம் 1 தொடக்கம் 16 வரையான வசனங்கள் தான் இன்றைய நாளுக்கான தியானம். இதில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கு சூருக்கும் நடுவாக குடியேறினான் என்று சொல்லி. இதற்கு முன்பதாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இடத்திலே எகிப்து தேசத்திலே தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னதின் நிமித்தமாக அந்த இடத்துல இருக்கிறதான அபிமெலேக்கு என்கிறதான ஒரு மனுஷன் இந்த ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை அவன் தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளும்படியாக அவன் அழைக்கிறான். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டோட அனுக்கிரகமும் அவன் மேல் இருந்தபடி நிமித்தமாக, யார்? ஆபிரகாமின் மேல் இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து அவளை தப்பு வைக்கிறாள். அது மாத்திரமல்லாமல் அபிமெலேக்குக்கு தேவன் சொப்பனத்திலே பேச சொல்கிறார், இதை நீ செய்யக்கூடாது என்பதாக. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்கள் என்பது நிமித்தமாக ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய அனுக்கிரகமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவைகளிலிருந்து எங்களுக்கு ஆண்டவருடைய நன்மையை அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்களும் நானும், நான் முதல்ல கேட்ட கேள்வி போல், ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய அனுக்கிரகமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு நாளும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கடினமான பாதையில் நாங்கள் சென்றாலும் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் எங்கள் மூலமாக மற்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைய நாளிலே உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பதிலே உங்களுக்கு ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தம், உங்களுக்கு வருகிறதான சவால்கள் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களை வெற்றி பெற செய்வதற்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.